2024 இந்திய ஒன்றிய நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி 40 இடங்களிலும் தனித்து போட்டியிடுகிறது. கடந்த காலங்களில் நாங்கள் விவசாயி சின்னத்திலே போட்டியிட்டோம். அந்த சின்னத்தை எப்படியாவது பெற்றுவிட வேண்டும் என்று கடைசி நொடி வரை போராடினோம். அது சரியா வரல. சின்னத்தை இழந்தாலும் நம் எண்ணத்தை விட்டுவிடக்கூடாது. அது மக்களிடையே கொண்டு போய் சேர்ப்பதற்கு இதைவிட சிறந்த ஒரு சின்னம் இல்லை என்பதை முடிவு செய்துவிட்ட பிறகு இந்த சின்னத்திலேயே போட்டியிடுவது. விவசாயி சின்னமும் நான் கேட்கல, தேர்தல் ஆணையம் தான் தந்துச்சு. இதையும் நான் கேட்கல, தேர்தல் ஆணையம் தான் தந்தது. எனக்கு எது சரியா இருக்கும்னு என்னை விட அது நல்லா முடிவெடுக்குதுன்னு நான் நம்புறேன். இது இல்லாம உலகத்திலே புரட்சியே கிடையாது. இதுல பலவரும் புரட்சியாளர்கள், மேதைகள் இதன் மூலமாகத்தான் தங்களுடைய கருத்துக்களை, எண்ணங்களை விதைத்து இந்த மண்ணிலே புரட்சியை உருவாக்கினார்கள். நாம் அறிந்து ஸ்டாலின், லெனின், ஃபிடல் காஸ்ட்ரோ, சேகுவேரா, மாசேத்துங்கு, எண்ணற்ற பெருமக்கள் இந்த நிலத்திலே புரட்சியாளர்கள், அம்பேத்கர், பேரறிஞர் அண்ணா, எல்லா பெரும் மேதைகளும், பெருந்தலைவர் காமராஜர், எங்களுடைய தாத்தா காமராஜர், எங்களுடைய தாத்தா முத்துராமலிங்க தேவர், எல்லாரும் இந்த ஒய்வாங்கிங்கிற இந்த கருவியில முழக்கத்தை முன்வைத்துதான் இந்த நிலத்திலே அளப்பெரிய புரட்சியை முன்னெடுத்தார்கள். இங்கே யாரும் எந்த கட்சிக்காரங்களும் தங்கள் சின்னத்துக்கு வாக்கு கேட்கலாம், ஆனா ஏன் சின்னத்தை தவிர்த்துட்டு வாக்கு கேட்க முடியாது. அதனால இந்த சின்னத்திலே போட்டியிடுவதுன்னு என் சின்னத்தை பறித்த பெருமக்களுக்கு எடுத்துக்கொண்டு வைத்து விளையாட்டு காட்டுகிற பெருமக்களுக்கு நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். விவசாயி சின்னத்துக்கு ஓட்டு இல்லை, சீமானுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் தான் ஓட்டு, வாக்கு என்பதை நிரூபித்து என்னை ஆகப்பெரும் தலைவராக்குகிற முயற்சியில் நீங்க இறங்கியிருக்கீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. அதனால இது ஒருபோதும் நாங்க பின்னடைய போறதில்லை. எந்த சின்னம்னாலும் போட்டிடுவது. கடைசி நொடி வரை நான் போராடி பார்த்தேன், அது சரியா வரல. அதனாலதான் இந்த சின்னத்திலே நிற்கிறேன். என்னுடைய அன்பு மக்கள், எங்களை உற்று கவனியுங்கள். நாங்கள் உங்களுக்கானவர்கள், உங்களிடமிருந்தே உங்களுக்காக வந்தவர்கள். அதனால இவ்வளவு இடையூறுகளையும் தாங்கிக் கொண்டு நாங்கள் களத்தில் நிற்பது என் மக்களுக்காக, நாங்கள் பெரிதும் பேரன்பு கொண்டு நேசிக்கிற என் சொந்தங்களுக்காக என்பதை நீங்கள் அறிவீர்கள். இவ்வளவு நெருக்கடியையும் கடந்து நாங்கள் களத்தில் நிற்பது நீங்கள் எங்களை கைவிட்டுவிட மாட்டீர்கள் என்கிற நம்பிக்கையில்தான். சமூக நீதியை பேசுவார்கள், கடைபிடிக்க மாட்டார்கள். பெண்ணிய உரிமையை பேசுவார்கள், கடைபிடிக்க மாட்டார்கள். நாங்கள் அதையெல்லாம் கடந்து இந்த எளிய பிள்ளைகள் களத்திலே சரியாக செய்து கொண்டு வருகிறோம் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமானால் எங்களை கைவிட்டு விடாதீர்கள். எங்களுக்கும் பின்னால் வருகிற ஒரு தலைமுறை
ஒரு நல்ல அரசியலை, நல்ல அரசை மலரச் செய்ய வேண்டும், உருவாக்க வேண்டும் என்கிற துடிப்பும் தவிப்பும் யாருக்கும் வராது. அதை கவனத்தில் வைத்துக்கொண்டு எங்களை பெற்ற பேரன்புமிக்க பெற்றோர்கள், நாங்கள் உயிருக்கு மேலாக நேசிக்கிற என் உடன் பிறந்தார்கள், எங்கள் உறவுகள் எங்களை கைவிட்டு விடாமல் ஆதரிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. இதிலே நீங்களே கவனிக்கலாம். கூட்டணி வைத்தால் நான் கேட்ட சின்னம் வந்திருக்கோம், வைத்தவர்களுக்கெல்லாம் வந்திருக்கு. உடனே சைக்கிள் சின்ன வருது, உடனே குக்கர் சின்ன வருது. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் என்று பேசியவருக்கு எப்படி ஃபர்ஸ்ட் குக்கர் சின்ன வந்துடுச்சு? கூட்டணி வச்சா வரும். நான் வைக்க மறுத்துட்டேன், ஏன்னா நான் வைக்க மாட்டேன். இந்த நாட்டில் நல்ல அரசியலை உருவாக்கணும்னு நான் நினைக்கிறேன். எந்த சமரசமும் என் வாழ்நாளில் செய்ய மாட்டேன். காரணம், நான் பிரபாகரனின் பிள்ளை மகன் என்பதை நீங்க கவனத்தில் வச்சு. அதுல எவ்வளவு பேர் பேசியிருப்பாங்க என் தலைவன்ட்ட, சீனா, ரஷ்யா, அமெரிக்கா. அவரும் செய்யல, நானும் செய்ய மாட்டேன். எனக்கு ஒரே ஒரு தன்னலம் தான், அது என் இனத்தின் நலன், என் மண்ணின் மக்களின் நலன், அவ்வளவுதான். அதுல இந்த சின்னத்தில் நாங்க போட்டிடுறோம். அதுக்காக ஒன்றும் இந்த நம்ம விவசாயி சின்னம் இல்லைன்னா, அது சின்னத்தில் தான் விவசாயியா என்ன சீமான், அவன் உண்மையிலே விவசாயி தான். அதனால சின்ன விவசாயியா இருந்து இல்லை, உலகத்தின் அன்னமே விவசாயி தான். அதனால நாங்க நம்பிக்கையோடு களத்திலே பயணிக்கிறோம். இன்னும் கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. சின்ன முதல்ல இருந்தால் நான் பாதி ஊர் சுற்றி இருப்பேன். என்னால் போய் பயணிக்க முடியல. நாளையிலிருந்து தான் நாங்கள் தொடங்க வேண்டியது இருக்குது பரப்புரையை. அது ரொம்ப எதிர்பார்த்து கடைசி நொடி வரை என்ன இன்னைக்கு கட்டுத்தொகை போடுறதுக்கான கடைசி நாள், வேட்பு மனு தாக்கல் செய்கிறதுக்கு. அதனால சின்ன என்னன்னு தெரியாமல் போட முடியாது. எங்களை சுயேட்சையாக நிறுத்தி 40 தொகுதிக்கு 40 சின்னம் கொடுக்கணுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். என்னை எப்படியாவது வீழ்த்திடணும், என்னை பின்னுக்கு தள்ளிடணும்னு நினைக்கிறாங்க. எப்படா ஒரு சின்ன பையன் தனி மனிதனா நின்று 7 விழுக்காட தொட்டான் அப்படிங்கிறதா இவங்க எல்லாருக்கும் வியப்பு. 7 விழுக்காடுலயே பயந்துட்டினா இந்த தேர்தலில் நான் என்ன செய்வேன்னு யாருக்கு தெரியும்? என் மக்கள் எங்கூட இருப்பாங்க. ஏன்னா நான் மக்கள் கூட இருக்கேன், மக்களை நம்பி இருக்கேன். பார்ப்போம், ஜூன் 4ஆம் தேதி பார்ப்போம். இதுவே நாம் தமிழர் கட்சியின் சின்னம். ஒளி வாங்கி மைக், ஆங்கிலத்தில் மைக். இது ஆகப்பெரும் புரட்சியாளர்கள் தங்கள் முழக்கத்தை முன்வைத்த இந்த கருவி. ஐயா வாங்க வாங்க. இது எங்களுடைய 2024 இந்திய ஒன்றிய நாடாளுமன்ற தேர்தலுக்கான வரைவு. இதில் அடிப்படை அமைப்பு, அரசியல் மாற்றம், இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்கிற முழக்கத்தை முன்வைத்து இந்த வரைவை நாங்கள் வெளியிடுறோம். படிக்கும்போது உங்களுக்கு இதெல்லாம் சாத்தியமா என்று படலாம். சாத்தியமா, தேவையா என்று உணர்ந்தீர்கள் என்றால் இது சரியான வரைவு என்று உங்களுக்கு தோணும். நாங்கள் எழுப்பி இருக்கிற கேள்விகள், நான் கூட 26 தான் வரைவை வெளியிடலான்னு நினைச்சேன். நான் இதுல சொல்லி ஆகணுங்கிறதுனால மிக சுருக்கமாக ஒரு சில கேள்விகளை என் மக்களுக்கு முன்பு வைக்கிறோம். உங்கள் பிள்ளைகள் எழுப்புகிற கேள்வி உங்களுக்கான கேள்வி. உங்களுக்கும் இது தோன்றலாம். இதை படிச்சு பாருங்க.
முழுக்க முழுக்க உண்மையின் பக்கம் நின்று வீரத்துறவி விவேகானந்தர் அவர்கள் சொன்னது போல எதற்காகவும் நீ உண்மையை விட்டுக் கொடுத்துறாத, ஆனா உண்மைக்காக எதையும் விட்டுக் கொடு என்று அவர் சொன்னது போல நாங்கள் உண்மையின் பக்கம் நிற்கிறோம். இதை படிச்சு பாருங்க, இந்த வரைவை கொண்டு போங்க. மிக்க நன்றி.